ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 100ാவது ശ്ലോകം. ஆறு நாமங்களாக்கும் இதுல இன்க்ளூடா இருக்கு. அநாகத சக்கரத்துல ஸ்திதி பண்ணற ராகினி அப்படிங்கிற தேவியோட ரூபத்தில் இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. கருப்பு கலராக்கும் தேவிக்குள்ளது. 2 முகங்களோடு கூடினவளாக்கும் தேவி. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற கொம்பு மாதிரி இருக்கிற 2 பல்லுகளால ஜொலிக்கிறா தேவி. ஆ அப்படிங்கிற அக்ஷரம் முதலுக்கு ஷ அப்படிங்கிற அக்ஷரம் வரைக்குமான அக்ஷரங்களை மாலையாயிட்டு தரிச்சுருக்கா தேவி. ரக்தம் அப்படிங்கிற தாதுவில வசிக்கிறா தேவி. சப்த தாதுக்களில ரக்தம் அப்படிங்கிற தாதுவில தேவி வசிக்கிறா. நம்ம இதுக்கு முன்னால பார்த்த டாகினி தேவி சப்த தாதுக்களில தொக்கு அப்படிங்கிற தாதுவில வசிக்கிறா. இப்ப நம்ம பார்க்கிற ராகினி தேவி ரக்தம் அப்படிங்கிற தாதுவில வசிக்கிறா. அநாஹதாப்ஜ நிலையா ஷ்யாமா பாவதனத்வயா தம்ஷ்ட்ரோஜ்வலாட்சமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா. இந்த ஸ்லோகத்துக்குள்ள 485லேருந்து 490 வரைக்குமான நாமங்களாக்கம் உள்ளது. சின்ன சின்னதாயிட்டு நிறைய பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் ஒரு நாமம் உண்டாகிறது. நாமங்களை சொல்லறத பதங்களை பிரிக்கப்படாது. இருந்தா கூட அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நாமத்தை சொல்லறத தவறில்லாம நாமத்தை சொல்லறதுக்கு சாதிக்கும். அநாஹத அப்ஜ நிலையா கூட்டி சேர்த்தி சொல்லறத அநாஹதாப்ஜ நிலையா. ஷ்யாம ஆபா ஷ்யாமாபா வதனத்வயா தம்ஷ்ட்ர உஜ்வலா தம்ஷ்ட்ரோஜ்வலா அக்ஷமாலாதி தரா அக்ஷமாலாதிதரா. നാനൂറ്റി 88வது നാമവും 489வது നാമവും തനിത്തനി നാമങ്ങളാക്കുന്ന കൂടിയും നാമം ചൊല്ലർത്ത அந்த 2 நாமங்களையும் கூட்டி சேர்த்தாக்கும் நாமத்தை சொல்லணும். தம்ஷ்ட்ர உஜ்வலா அப்படிங்கிற தம்ஷ்ட்ரோஜ்வலா அக்ஷமாலாதி தரா அப்படிங்கிற அக்ஷமாலாதிதரா. இது 2ஐயும் கூட்டி சேர்த்தி சொல்லர்த்த தம்ஷ்ட்ரோஜ்வலாட்சமாலாதிதரா அப்படின்னு அந்த நாமம். தம்ஷ்ட்ரோஜ்வலாக்கு அப்புறம் அங்க ஆ அப்படிங்கிற சப்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லணும். தம்ஷ்ட்ரோஜ்வலாட்சமாலாதிதரா அப்படின்னு சொல்லணும். ருதிர சம்ஸ்திதா இத்திரையுமாக்கும் இதில் இருக்கிற நாமங்கள்.
485வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. അനാഹതാബ്ജ നിലയ. നാമത്തോട് നടുവില് പദം പിരിക്കപ്പെടാതെ இருந்தாலும் அநாஹத அப்ஜ நிலையா அப்படிங்கிறதாக்கும் அது நாமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அநாஹதாப்ஜ நிலையா அப்படிங்கிற நாமம். ഹൃദയത്തോട് പിന്നില് സുഷുമ്നയില് 12 ഇതളുകളോടുകൂടിന താമരയില് രാഗിണീ ദേവിയും വായുരൂപിണിയുമായിട്ട് സ്ഥിതി പണ്ണറവളാക്കും ദേവി. ഹൃദയത്തിലെ ക அப்படிங்கிற அக்ஷரத்திலேருந்து அக்ஷரமாலையில க அப்படிங்கிற വ്യഞ്ജനാക്ഷരത്തിലേന്ത് 2வது ട വരയ്ക്കും. അതാണത് ക ഖ ഗ ഘ ങ ച ഛ ജ ഝ ഞ ട ഠ. അത്രയും വ്യഞ്ജനാക്ഷരങ്ങൾ. இப்படி இருக்கிற 12 വ്യഞ്ജനാക്ഷരங்கள் சேர்ந்த 12 ദളങ്ങളോട് കൂടിന അനാഹത ചക്രത്തിലെ കറുപ്പ് കളറും 2 മുഖവും അതേമാതിരി ഘൃതാന്നം നെയ്യില് ഉണ്ടാക്കിന പായസം നെയ്പായസവും പ്രിയമായിരിக்கிற தேவி. 4 கைகளில சக்கரம் சூலம் கபாலம் டமரு இப்படி இருக்கிற ஆயுதங்களை தரிச்சுண்டு காலராத்திரி முதல்க்கு 12 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு ரக்ததாது அப்படிங்கிற அந்த ரக்தத்துல சப்ததாதுக்களில ஒன்னாக்கும் ரக்தம் அப்படிங்கிற தாது. அந்த ரக்ததாதுவுக்கு அதிபதியாயிட்டு ராகிணி அப்படிங்கிற தேவி ஸ்திதி பண்ணறா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ராகிணி தேவி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. அநாஹதாப்ஜ நிலையா அப்படின்னாக்குமே வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. ராகிணி தேவி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அநாஹதாப்ஜ நிலையா அப்படின்னு இங்க கூப்பிடுறா. ஹிருதயத்துல அநாஹத பத்மத்துல ஸ்திதி பண்ணறவளாக்கும் ராகிணி தேவி. அநாஹத பத்மம் சூக்ஷ்ம சரீரத்துல ஹிருதயத்தோடு கூடி சேர்ந்து நிற்கிறது. அநாஹதம் அப்படின்னா கேட்கறதுக்கு சாதிக்காத்தது அப்படின்னு அர்த்தம். பஞ்சேந்திரியங்களால அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாத பிரம்ம சப்தம். அநாஹத பத்மத்தை தியானிக்கிறத ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு அனுபூதி உண்டாகிறது. கருநீல கலர் இருக்கிற 12 தளங்களோடு கூடின இந்த பத்மத்துல அக்ஷரமாலையில வியஞ்சனாட்சரங்களாயிருக்கிற 12 அக்ஷரங்கள் க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட. 2வது ட வரைக்கும் இருக்கிற அக்ஷரங்கள் அதுல இன்க்ளூடு. விருத்த மத்தியத்தில் இருக்கிற ஷட்கோணோடு மத்தியத்தில் வாயு. பீஜமா இருக்கிற யம். ஒரு கருத்த மானோடு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அங்க ஒரு சங்கல்பம். வாயு தேவன் அங்குஷத்தை தரிச்சுருக்கார். வாயு மண்டலத்துல தியான பாவத்தில் இருக்கிற கருணாமயனா இருக்கிற ஈசானன் அதானது சிவன் அங்க இருக்கார். கழுத்துல சொர்ண ஆபரணங்களும் முத்துமாலைகளும் போட்டுண்டு காலுகளில் பெருவிரல்ல ரத்னத்தை அணிஞ்சுண்டு பட்டு வஸ்திரங்களை தரிச்சுண்டு
மகாபிரபையோடு கூடிட்டு வர அபய முத்ரகள் காட்டுற அநாகத பத்மத்தில் இருக்கிற அந்த சிவரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வாயுமண்டலத்தில் தேவி காமினி சக்தியாக்கும். மஞ்ச கலர்ல இருக்கிற 3 கண்களோடு கூடின தேவி பலதரத்தில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு கயறு தலையோட்டி வர அபய முத்ரகள் எல்லாம் கையில தரிச்சுட்டு இருக்கா. 486வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். ஷியாமாபா. ஷியாம அப்படின்னாக்கா கருப்பு. ஷியாம கலர்ல ஆபா ஜொலிக்கிறவள், இருண்ட கலர் இருக்கிறவள். ஷியாமா அப்படின்னா 16 வயசு இருக்கிற கன்னிகையோடு ரூபத்தில் இருக்கிறவள் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. தேவி ஷியாம வர்ணையாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. துர்காதேவி தியானங்களில இது பார்க்கறதுக்கு சாதிக்கும். துர்காம் தியாயது துர்கதி பிரசமனேம் துர்வாதள ஷியாமளாம் அப்படின்னு துர்காஸ்துதியில காணறதுக்கு சாதிக்கும். துர்கதிய இல்லாம பண்றவளும் அருகம்புல்லோடு ஷார்ப்பு மாதிரி கூர்மையான புத்தி இருக்கிறவளாக்கும் தேவி. அதே மாதிரி ஷியாம கலரோடு கூடினவளாக்கும் தேவி. சந்திரக்கலையால சோபிக்கிற கிரீடத்தை தரிச்சுன்னு இருக்கிற தேவி. 3 கண்கள் இருக்கிற தேவி. மஞ்சள் கலர்ல பட்டு வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கிற தேவி. சக்கரம், சங்கு, சரம், வில்லு இப்படி இருக்கிறதெல்லாம் தரிச்சுன்னு இருக்கிற தேவி. சாபசரங்களோட ஸ்தானத்துல அபயவர முத்திரைகளை தரிக்கிற தேவி. அப்படி இருக்கிற துர்காதேவிய தியானிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் தியான ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால தேவி ஷியாம கலர், கருப்பு கலர்ல இருக்கா. ரத்தத்துல இருக்கிற தேவிய ஆக்குமே நம்ம பார்க்கிறோம். சப்ததாதுக்களில ரத்தத்துல வசிக்கிற தேவிய ஆக்கும் நம்ம பார்த்தோம். ராகினி தேவி, அந்த ராகினி தேவிய ஆக்கும் இங்க வர்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 487வது நாமம் வதனத்வயா. ஆகாசம், வாயு இப்படி இருக்கிற 2 தத்துவங்களை இண்டிகேட் பண்ணற 2 முகங்கள் இருக்கிறவளாக்கும் தேவி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது வதனத்வயா. வதனம் ஜனன முகம், துவயா 2 முகம் இருக்கிறவள். வாயினாலே ஆக்கும் பேசுவோம். வதனம் ஜனனகா வாய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, முகம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு. உத்யதே அனேன இதி வதனம். வாயால நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுறதுனால வதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவிக்கு 2 முகம் இருக்கு ராகினி தேவிக்கு. அதனால வதனத்வயா அப்படிங்கிற நாமம் கிடைச்சது. தேவியோடு ஒரு முகத்திலேந்து பராவித்யை பிரவாகமாயிட்டு ஒழுகிறது, இன்னொரு முகத்திலேந்து அபராவித்யை ஒழுகிறது.
அபராவித்யை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சம்பந்திச்ச ஞானம். பராவித்யை அப்படின்னா பரபிரம்மத்தை சம்பந்திச்ச ஞானம். தேவி நிர்குண நிராகார பிரம்மமாக்கும். ஒரே சமயத்துல தேவி நிர்குணையுமாக்கும் சகுணையுமாக்கும். சகுண சாகார பிரம்மவும் தேவிதான். இந்த பிரபஞ்சமும் தேவிதான். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்தில் இருக்கிற சக்தியும் தேவிதான். அத்வைதவும் தேவிதான், துவைதவும் தேவிதான். தேவி பாகவதத்துல துவாதச ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல அதே மாதிரி கேனோபனிஷத்துல 3-4 கண்டங்களில எல்லாம் இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித்தோடு புத்திரனான ஜனமேஜயனுக்கு பராசக்தியோடு மகாத்மியத்தை வேதவியாச மகர்ஷி உபதேசிக்கிற பாகமாக்கும் ஸ்ரீமத் தேவி பாகவதம். காயத்ரி தேவியோடு மகாத்மியத்தை வர்ணிக்கிற சந்தர்ப்பத்தில் யட்சரூபமாயிருக்கிற பிரம்மம் அவதரிச்சதும் தொடர்ந்து இருக்கிற சம்பவங்களும் சொல்லப்படுறது. யட்சம் அப்பிரத்யட்சமானோன சங்கடத்தோடு கூடி நிற்கிற தேவேந்திரன் கிட்ட மாயாபீஜம் ஜபிக்கிறதுக்கு அந்தரீட்சம் வழியா பராசக்தியோடு ஆജ്ഞை உண்டாச்சு. கண்ணை மூடிண்டு ഒന്നും ചാപ്പടാതയ്ക്ക് ലക്ഷവർഷങ്ങൾ മായാബീജം ജപിച്ച ദേവേന്ദ്രനോട് മുന്നാലെ ചൈത്രമാസത്തിലെ ശുക്ലപക്ഷ നവമി തിഥിയിലെ ശ്രീരാമനവമി തിഥിയിലെ മധ്യാഹ്ന നേരത്തിലെ പരാശക്തി സർവാഭരണഭൂഷിതയാണ് ഉമാ ഹൈമവതി அந்த பிரம்மவித்யாயிட்டு பிரத்யட்சப்பட்ட பராசக்தி இந்திரன் கிட்ட சொன்ன வாக்குகள் தேவி பாகவதத்துல வியாச மகர்ஷி எடுத்து சொல்றார். நிர்குணம் சகுணம் சேதே த்விதாமத்ருபமுச்யதே நிர்குணம் மாயயாஹீனம் சகுணம் மாயயாயுதம். தேவி பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல நிர்குணம் அப்படின்னும் சகுணம் அப்படின்னும் தெரியப்படுற 2 ரூபங்கள் தேவிக்கு இருக்கு அப்படின்னும் தேவியோடு அபாவத்துல நிர்குணம் அப்படின்னும் மாயையோடு கூடி சேர்ந்து நிற்கிறத சகுணம் அப்படின்னும் சொல்லப்படுறது. அப்படின்னு தேவி சொன்னா. மாயை இல்லாத டைமில் மாயை இல்லாத அந்த சமயத்தில் நிர்குணம் அப்படின்னும் மாயையோடு கூடி சேர்ந்து நிற்கிற சமயத்தில் சகுணம் அப்படின்னும் சொல்லப்படுறது அப்படின்னு தேவி சொன்னா. தேவிய வதனத்வயா அப்படின்னு சொல்றதுக்கான காரணமாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். தேவி ஒரு முகத்தால நிர்குணத்துவத்தையும் இன்னொரு முகத்தால சகுணத்தையும் எடுத்து சொல்றா. பிரம்மாவும் ஜகத்தும் 2ஆக்கும் அப்படிங்கிற போதம் அது துவைத பாவம். அதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற போதமாக்கும் அத்வைத பாவம். சுவாதிஷ்டான பத்மத்துல இருக்கிற ராகினி தேவிக்கு இப்படி 2 முகங்கள் இருக்கு. அதனாலேயாக்கும் வதனத்வயா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. ஆகாசம் வாயு அப்படி இருக்கிற 2 தத்துவங்களை இண்டிகேட் பண்ற 2 முகங்கள் இருக்கிற தேவி. 488வது நாமம். நாலு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தம்ஷ்ட்ரோஜ்வலா, தம்ஷ்ட்ர உஜ்வலா கூட்டி சேர்த்தியாக்குமே நாமத்தை பார்க்கிறோம். தம்ஷ்ட்ரோஜ்வலா ஜொலிக்கிற தம்ஷ்ட்ரங்கள் இருக்கிறவளாக்கும் தேவி.
தம்ஷ்ட்ரம் சொன்னாக்கா தேற்ற ஷார்ப்பான கொம்பு மாதிரி இருக்கிற பல்லு. சம்ஹார ரூபிணியா இருக்கிற தேவிக்கு அந்த ஒரு ரூபத்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தேவி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யறதுக்கான சக்திய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களுக்கு கொடுக்கறா அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. அதே மாதிரியே சஜ்ஜனங்களை காப்பாத்துறா, துர்ஜனங்களை சிக்ஷிக்கிறா. இதெல்லாம் செய்யறது ஜெகதம்பிகையாக்கும். துஷ்டர்களுமாயிட்டு சண்டை போடுறத, அவளோடு மனசோடு வீரியத்தை தகர்க்கறதுக்கு பயத்தை கொடுக்கறா தேவி. அந்த பயம் அப்படிங்கிற பாவத்தை உண்டாக்குறதுக்காயிட்டு கோர ரூபியாயிட்டு காட்சி கொடுக்கறா. குரோதத்தோடு அந்த ஒரு சிம்போலாக்கும். ஷார்ப்பான கூர்த்த கொம்பு மாதிரி இருக்கிற தம்ஷ்ட்ரம் அப்படிங்கிற தேற்றப்பல்லு. ஆனையோடு கொம்பு தேற்றப்பல்லாக்கும். மதமிளகின ஆனை தன்னோட கொம்பு இருக்கிற தைரியத்திலேயாக்கும். அதனோடு கோபத்தை பிரகடனப்படுத்துறது. ஆனைப்பாகானையும் எல்லாம் கொம்பாலியாக்கும், தூக்கி ரொட்ல போடுறது. அதே மாதிரி தேவி சண்டமுண்டர்களையும் நிசும்பர்களையும் രക്തബീജനെയും എല്ലാം ശുംഭനിശുംഭர்களையும் രക്തബീജനെയും എല്ലാം തന്നോട് ദംഷ്ട്രത്തെ കാട്ടി ഭയപ്പെടുത്തി അവളെ കൺട്രോളിൽ കൊണ്ടുവരവാക്കും ചെഞ്ച. அதனால அதர்மம் செய்யறவாளை சிக்ஷிக்கிற தேவி, அதர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி பயப்படுத்துற தேவி. அந்த தேவிய வாக்தேவிகள் தம்ஷ்ட்ரோஜ்வலா அப்படின்னு கூப்பிடுறா. 488வது நாமம், 489வது நாமம் കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും. ഇതിൽ നമ്മൾ നാമത്തെ പാലിക്കണം. ദംഷ്ട്രോജ്വലാക്ഷമാലാദിതരാ அப்படின்னு. നമ്മളിപ്പോ ദംഷ്ട്രോജ്വല அப்படிங்கிற நாமத்தை பிரிச்சு பார்த்தோம். இனி அக்ஷமாலாதிதரா அப்படிங்கிற நாமத்தை பார்க்கிறோம். 489வது நாமம் ദംഷ്ട്രോജ്വല. அங்க ദീർഘസ്വരം ഉപയോഗിച്ച് ദേവിയെ കൂട്ടിട്ട് அதுக்கப்புறமாக்கும் அதோடு கண்டினியூவேஷன் ஆயிட்டு அக்ஷமாலாதிதரா, அக்ஷமாலா ஆதிதரா அப்படிங்கிறத கனெக்ட் செய்யப்படுறது அங்க. அதனால அங்க அந்த ஆ அப்படிங்கிற அக்ஷரம் சைலண்ட் ஆக்கும். அதனால 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தம்ஷ்ட்ரோஜ்வலாட்சமாலாதிதரா இதாக்கும் நாமம். தம்ஷ்ட்ரோஜ்வலா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த 489வது நாமத்துல அக்ஷமாலாதிதரா அப்படிங்கிற நாமத்தை ஆக்கும் பார்க்கிறோம். அக்ஷரங்களை எண்ணர்த்த இந்த நாமத்துல 6 அக்ஷரங்கள் மட்டும்தான் உள்ளது. காரணம் 488வது நாமத்துல தம்ஷ்ட்ரோஜ்வலா அப்படிங்கிறதுல தீர்க்கஸ்வரமாக்கும் அங்க முடிஞ்சது. அதனால அதை இங்க ஷாவோடு முன்னால கொண்டு வரத்த அது ஆ அப்படிங்கிற ஸ்வரமாயிட்டு மாறுறது. அதனால இதுல 6 அக்ஷரங்கள் தான் உள்ளது. அக்ஷமாலாதிதரா 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம். 488 489 കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നമ്മൾ നാമം ചൊല്ലർത്ത ചൊല്ലണം. ദംഷ്ട്രോജ്വലാക്ഷമാലാദിതരാ. ஆலேந்து க்ஷ வரை இருக்கிற அக்ஷரங்களை மாலையாயிட்டு தரிச்சுட்டு இருக்கிறவளாக்கும் தேவி.
அக்ஷரமாலையில இருக்கிற ஆ அப்படிங்கிற அக்ஷரத்திலேருந்து ச அப்படிங்கிற அக்ஷரம் வரைக்குமான அக்ஷரங்களை மாலையாயிட்டு கோத்து கட்டி கழுத்துல போட்டு இருக்கிறவள். அக்ஷம் சொன்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆயுதங்கள் நிறைய கூட்டத்தோடு கூடி கையில வச்சுட்டு இருக்கிறவள். ருத்ராட்ச மாலை தரிச்சுட்டு இருக்கிறவள். இப்படின்னு எல்லாம் அர்த்தம். அக்ஷமாலை அப்படின்னா ஜபமாலை அப்படின்னு அர்த்தம். கையில ஜபமாலை தரிச்சவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. வித்யாய், அந்த வித்யோடு அதிதேவதையாயிருக்கிற வித்யாகாரிணியாயிருக்கிற சரஸ்வதி தேவியோடு கையில அக்ஷமாலையும் ஒரு கையில கிரந்தமும் எல்லாம் இருக்கு. தேவி பரமசிவனோடு கண்ணீரிலேந்து உண்டான ருத்ராட்சங்களை சரடுல கோத்து தரிச்சுட்டு இருக்கா. அதனால தேவி அக்ஷமாலாதி தரா அப்படிங்கிற பேரில தெரியப்படுறா. നാനൂറ്റി 90வது നാമം രുതിര സംസ്ഥിത. 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. രക്തത്തെ പുഷ്ടിപ്പെടുത്തിണ്ട് രക്തധാതുവിലെ സ്ഥിതി പണ്ണറ ദേവി. സപ്തധാതുക്കളിലെ രക്തം அப்படிங்கிற தாதுவில ஸ்திதி பண்ணற தேவி ருதிர சம்ஸ்திதா. ருதிரம் அப்படின்னா குங்குமம் அப்படின்னு அர்த்தம். சிந்தூர திலகம் அணிஞ்சுக்கிறதுல தேவிக்கு ரொம்ப குஷியாகும். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற தியான ஸ்லோகத்துல நம்ம தேவிய அழகாயிட்டு வர்ணிப்போம். சகுங்குமவிலேபனாமளிக சும்பி கஸ்தூரிகா சமந்தஹசிதேட்சணா சசரசாபபாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீ மருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். தேவி நெற்றியில கஸ்தூரியும் குங்குமവും ചേർത്ത திலகம் அணிஞ்சுண்டு அழகான புன்னகையோடு கூடிட்டு கடக்கண் பார்வை பார்த்துண்டு சரம் வில்லு கயறு தோட்டி இதெல்லாம் கையில வச்சுண்டு ചകപ്പ് കളർ പൂക്കളാല ഉണ്ടാക്കിന മാലയും ചകപ്പ് വസ്ത്രവും ധരിച്ചുണ്ട് ചെമ്പരത്തിപ്പൂവോട് ചകപ്പ് കളർ இருக்கிற தன்னோடு சரீர சோபையால சர்வ உலகவாசிகளையும் அட்ராக்ட் பண்ணற அந்த லலிதாம்பிகையை நாங்கள் இதா தியானிக்கிறோம். குங்குமத்தை தரிச்சிருக்கிற தேவிய ஆக்கும் இந்த தியான ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். ருதிரம் அப்படிங்கிற வாக்குக்கு ரத்தம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சப்ததாதுக்களாக்குமே நம்மளோட சரீரத்துல இருக்கு. தொக்கு, ரத்தம், அஸ்தி, மஜ்ஜா இப்படி எல்லாம் இருக்கிற சப்ததாதுக்கள். அதுல ரத்தத்துல ஸ்திதி பண்ணறவளாக்கும் தேவி. ஜீவன் நிலநிப்பாட்டுறது இந்த ரத்தத்தினாலேயாக்கும். ரத்தம் இல்லை அப்படின்னா மரணம் சம்பவிக்கும். தேவி எல்லாரோடும் சரீரத்துல ரத்தத்துல அதிவசிச்சு எல்லாருக்கும் உயிர் ஊட்டுறா.